பொள்ளாச்சி, ஆனைமலை, குடிமங்கலம் பகுதிகளில் சுருள் வெள்ளை ஈ தாக்குதலால் தென்னை மரங்கள் பெரும் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பிப்ரவரி 18ஆம் தேதி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி மற்றும் தோட்டக்கலைத்துறை இயக்குநர் குமரவேல் பாண்டியன் தலைமையிலான குழுவினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கள ஆய்வு மேற்கொண்டனர். கோவை மாவட்டத்தில் 50,000 ஹெக்டேர் பரப்பளவில் தென்னை சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக வெள்ளை ஈ தாக்குதல், தஞ்சாவூர் வேர்வாடல் நோய் ஆகியவற்றால் தென்னை மரங்கள் பட்டுப்போகி உற்பத்தி குறைந்து விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆய்வுக்குழுவினர் ஆனைமலை வட்டாரத்தில் ஒடையகுளம், காளியாபுரம், பொள்ளாச்சி வட்டாரத்தில் போடிப்பாளையம், ஆவல், சின்னாம்பாளையம் கிராமங்களில் பாதிக்கப்பட்ட தோப்புகளை ஆய்வு செய்து விவசாயிகளுடன் கலந்துரையாடினர். மேலும் குடிமங்கலம் ஒன்றியத்தின் வீதம்பட்டி கிராமத்திலும் திடீர் ஆய்வு நடத்தினர். ஆய்வில் பொள்ளாச்சி பகுதியில் 25,000 ஹெக்டேர் பரப்பில் வெள்ளை ஈ பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதும், குடிமங்கலம் வட்டாரத்தில் 14,000 ஹெக்டேர் தென்னை தோப்புகளில் 1000 ஹெக்டேர் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதும் தெரியவந்துள்ளது. விவசாயிகளுக்கு மஞ்சள் வண்ண அட்டை, ஒட்டுப்பொறி, எதிர் உயிரி முறைகள் பயன்படுத்துவது உள்ளிட்ட பரிந்துரைகள் வழங்கப்பட்டன. ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை வழிமுறைகளை தொகுத்து தமிழக அரசிடம் கருத்துரு வழங்க ஆய்வுக்குழு முடிவு செய்துள்ளது. பல ஆண்டுகளாக நிலவும் இப்பிரச்சினைக்கு தமிழக அரசு மூலம் தீர்வு காணப்படும் என இயக்குநர் குமரவேல் பாண்டியன் உறுதியளித்துள்ளார்.